எப்படி இப்படி எல்லாம் கேட்டுக்கொண்டு ஏன்னா நான் செய்யற எல்லாமே முட்டாள அப்ப அதாவது நான் தான் அறிவாளி கணக்கு வேணாம். நீ ஒரு அக்கா வந்து இத்தனை கோழி வளர்க்குற தங்கச்சிட்டே கோழி அறிவு அப்படி கண்டுவா ஒரு கோழி ஒரு நாளைக்கு முட்டாடு ஃபங்க்ஷன் ஒன்று செய்யப்புறம் உன் கவிதாசன் சாமர்த்தியம் சாரி என்ன மக்களுக்கு எளிய மக்களுக்கு நிறைய செய்கிறீங்களோ ஒரு தடவை செய்யாத நீங்க செய்கிறீங்க உண்மையா எனக்கு சந்தோஷமா இருந்து அப்பா கிட்ட வந்தால் சொல்லிச்சுது ஒரு 6 நாள் எனக்கு இடத்துல எனக்கு குத்து அப்பா உனக்கு கொடுத்துல அதுதான் சாமான் கோழி கதையை விடுவோமே ஒரு ஆடு எத்தனை குட்டி விடும் ஒன்று போடாதோ பக்கத்திலே 2 குட்டியா போட்டேன் நான் ஒட்டே காலையில 3500 சொல்லலையே நீ உங்களுக்கு இவ்வளவு நாளா அடிச்சு கலைச்சு இன்றைக்குதான் கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேல நான் அடிக்கிறேன் நீங்கள் எடுக்கே இல்லை ஓலவெல்ல கூட இங்கிலீஷ் கேஸ் இல்ல பெரிய விஷயம் நீ என்ன எடுத்த நீ மூட்டு வாழ்ந்தா நீ பாஸ் பண்ணி சரி நீ சொல்லு இல்ல தெரியாடா ஆனா உண்டா இப்ப சிலபஸ் மாத்திட்டாங்க பழைய விசிறியே நீங்கள் ஆன்சர் பண்ணாட்டி அண்ணாவோ தம்பியிட்ட நம்பரை தாங்க நான் மெசேஜை பாஸ் பண்ணி விடுறேன் உங்களுக்கு அக்னி நம்பரை அனுப்பி விடுறேன் பின்ன ஆறது நீ படிக்கையில எத்தனை மாவட்டம் 9 சாரி 20 எந்த உலகத்துல இருக்கிறேன் உயிரெழுத்து மெய் எழுத்து சரி உயிரெழுத்து உயிரெழுத்து அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் கவிதாஸ். ஓகே, அப்போ நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிப்பீங்களேண்ணா, ஏன்டா அவங்களுக்கு பகலில் எவ்வளோ நேரம் இருக்குது, ஏன் சும்மா இரவு நேரம் இந்த காருக்கு இருந்து வீடியோ செய்கிறீங்க, அது மூடிக்கொண்டிருக்கீங்க அப்படின்ட்டு யோசிப்பீங்க. உண்மைதான், எல்லாருக்குமே வந்து 24 மணித்தியாலம் இருக்குது தான். ஆனால் எங்களுக்கு மட்டும் இன்னொரு ஒரு 12 மணித்தியாலம் தான் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இரவு படுக்க 1 மணி ஆகும், விடிய வந்து 8 மணிக்கு வந்து எழும்பிடுவோம். பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேரம் இப்படி போகுதுன்னே தெரியலை. அது என்னென்றால் முதல் வந்து என்ன சொல்கிறது, யூடியூப்பில் தான் கூட வினக்கடுவோம். வந்து இப்போ யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில், டிக்டாக்கில், இன்ஸ்டாகிராமில், ஸோ எல்லாத்துலேயும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து ஒரு கொஞ்ச காலம் என்ன சொல்கிறது, யூடியூப்பில் மட்டுமே வந்து எங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணாங்க. வந்து அந்த மற்ற சோஷியல் மீடியாக்களை பற்றி யோசித்ததில்லை. அது வந்து ஏர்னிங்கன்ற காண்டி இல்லை, ஆனால் நம்ம யோசித்ததில்லை. அப்புறம் இந்த ஒரு மாதமாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு சிந்தனை மாற்றம். அதாவது இப்போ வந்து மற்ற சோஷியல் மீடியாக்களுக்கு வந்து இப்போ நம்ம மினக்கட்டு வீடியோ செய்யணும்னு சொன்னால் ஓகே, அது கொஞ்சம் கரைச்சலான விஷயம்தான். ஆனால் நாங்கள் ஒன்றுக்கு செய்கிற வீடியோவே எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் வந்து போடலாமே. அதில் வந்து சின்ன சின்ன ஒரு சேஞ்சஸ் செய்யணும். லைக் எப்படின்னா, இப்போ யூடியூப்பில் வந்து இப்போ ஒரு மனச்சால வீடியோ போடுறோன்னு சொன்னால் நம்ம அதை கொண்டு டிக்டாக்கில் போட்டால் யாரும் பார்க்க மாட்டாங்க, இன்ஸ்டாவில் போட்டால் யாரும் பார்க்க மாட்டாங்க, ஃபேஸ்புக்கில் போட்டால் யாரும் பார்க்க மாட்டாங்க. ஸோ வந்து அதை கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணி எடுத்து அந்தந்த பிளாட்ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி வந்து நாங்கள் போடணும். ஸோ போடக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதுகளால் வந்து எங்களுக்கு ஏர்னிங் வராது. பட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு ரீச் வரும். ரீச் மீன்ஸ் என்ன சொல்கிறது, கொஞ்சம் நிறைய பேரை வந்து சென்றடையும் அண்ட் வந்துட்டு கொஞ்சம் எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு ஆக்களாக நாங்கள் வந்து வருவோம். என்ன அப்போ அதுவுமே ஒரு சந்தோஷம். ஸோ வந்து அதுகளில் கொஞ்சம் வினக்கறால் உதாரணமாக இப்போ எதுவை கூட எடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் என்ன சொல்கிறது, எல்லாருக்கும் மனசுக்குள்ளே ஒரு இருக்கிற ஒரு விருப்பம் தான். இப்போ நேற்று பார்த்தா வந்து திருசாவோட நின்றான், இன்றைய பார்த்தா நயன்தாரா வேற நின்று நயன்தாரா. ஸோ வந்து அதெல்லாம் ஒரு க்ரியேட்டிவிட்டி என்ன. ஸோ அந்த மாதிரிக்கு வந்து அவன் வந்து க்ரியேட்டிவாக வந்துட்டு க்ரியேட் பண்ணி வந்து போகிறான். ஸோ அதே மாதிரி நாங்களுமே எங்களால் முடிஞ்சது இப்போ என்ன சொல்கிறது, நான் வந்து இந்த பேஜில் வந்து ஏதோ இந்த வீடியோஸ் கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணி எடுத்து வந்து நான் போடுறேன். ஸோ நம்ம எல்லாம் இப்படியான விஷயங்களை மினக்கட்டு கேட்குள்ள வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தம்பி கவிதாஸ் 9 மணி ஆகினா ஃபோனையும் ஆஃப் பண்ணி வச்சு போட்டு நல்ல ஆழ்ந்த உறக்கம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவன் வந்து அந்த ஹெல்த்தில் வந்து இப்போ கொஞ்சம் கூட கவனம். மாதுளம்பழம் கொண்டுவான். ஓய்
நான் பார்த்தேன் நான் சரி இல்லையப்பா உங்களுக்கு சொல்லி வச்சுட்டேன் பிளண்டர் சத்த விடுவேன் சாப்பிடல அடிக்கிறான் இல்லை உண்மையிலேயே அது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் நான் நினச்சது வந்து என்ன சொல்கிறது, இப்போ நாங்கள் பல வருஷங்களாக வந்துட்டு முடிவெடுக்கிறதானே இரவில் அதை செய்யணும், அதாவது நேரத்துக்கு படுக்கணும், நேரத்துக்கு கிளம்பணும், நேரத்துக்கு வேலை செய்யணும்னு பல வருஷங்களாக முடிவெடுத்த ஒரு வருஷமும் செயற்படுத்தலை. அந்த மாதிரிக்கு தான் நம்ம இருந்தது. அப்போ இவன் வந்து ஏதோ 9 மணிக்கு 10 மணிக்கெல்லாம் படுக்க போகிறான்டைக்குள்ள நான் உண்மையாக நம்பல. சரி எத்தனை நாளைக்கு ஒரு படம் ஓடுது பார்ப்போன்னு யோசிச்சு பார்த்தா இப்போ எனக்கு வீடே பறிச்சு விடுற மாதிரி இருக்குண்டா. அப்போ தனிமையில் இருக்கிற மாதிரி இருக்கும். வெளியில் வந்துட்டு விசாராகும் ஏதோ அக்னி அங்கே கொஞ்சம் கை கொடுக்குற வழியாக கொஞ்சம் பொழுது போகுது. அப்போ நீங்கள் கேட்கலாம் நீ போய் படுக்கலாம் தான் சொன்னால் கொஞ்சம் என்ன சொல்கிறது, உண்மையாக படுத்தா நான் சொன்ன மாதிரிக்கு அந்த மற்ற பிளாட்ஃபார்மில் வந்து வீடியோ கால் கோடியெல்லாம் போயிடும். ரைட், அது வந்து அப்படியே இருக்க நீங்கள் அப்போ யோசிக்கலாம். அப்போ அதில் எப்படி உங்களை ஃபாலோ பண்ணுற அப்படின்ட்டு கேட்டிங்கன்னு சொன்னால் எஸ்கே விலாக் அப்படின்னு அடிச்சிங்கன்னு சொன்னாலே எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து ஃபைன் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ வந்துட்டு இருக்கிறதுக்குள்ளேயே எந்த ஐடிக்கு வந்து ஃபாலோவிங்ஸ் கூட இருக்கோ அது வந்து எங்களோட மெயின் ஐடியா இருக்குமே சொன்னால் எங்களோட பேரில் நிறைய ஐடி இருக்குன்னு தானே. அதால் வந்து இப்போ உதாரணமாக டிக்டாக்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஐடி இருக்குது. ஸோ அதாலேயே நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அதால் வந்து நீங்கள் இருக்கிறக்குள்ளே இந்த ஐடிக்கு வந்து ஃபாலோவிங்ஸ் கூட இருக்கும் அது வந்து எங்கடே ஆகும். அதுக்காண்டி இப்போ நீங்கள் ஃபேஸ்புக்கில் வெயிட் அடிக்கல எஸ்கே விலாக்கோட பேரில் ஒரு ஹிந்தி சேனல் ஒன்று வரும் மில்லியன் ஃபாலோவர்ஸோட. அப்போ கிருஷ்ணா சொன்னது வந்து மில்லியன் ஃபாலோவர்ஸ், அப்போ இதுதான் போட்டு ஃபாலோ பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் உள்ளுக்கும் போய் பார்க்கணும் என்ன. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ரைட், இப்போ இந்த ஒரு வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஆரம்பத்தில் கொஞ்சம் கவிதாஸ் ஹெல்த்தை கவனிக்கிறான்னு சொன்னதை மண்டி நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் உண்மையிலே வந்து நாங்கள் அந்த சின்ன வயசுகளாக இருக்கும்போது விடுற தவறுகள் இந்த எங்களுக்கு தெரியாது. இப்போ உதாரணமாக ஒரு 30 வயசு கடக்கவே வந்து சாடையாக வருத்தங்கள் வந்து மெல்ல 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 அட்டி பார்க்கும். 40ன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அட்டி பார்க்கும். 50 60ன்னு சொல்லிக்க சில படத்தையே முடிச்சு விட்ரும். ஸோ அதனால் வந்து நம்ம இப்போ செய்கிற விஷயங்கள் தான் எங்களோட பின்னாடிக்கு வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது எஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் உண்மையிலே எங்களுக்கெல்லாம் நிறையவே எஃபெக்ட் பண்ணும். நம்ம மாறலை எப்படியே இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக நிறைய எஃபெக்ட் பண்ணும். அந்த வகையில் வந்து இப்போ எங்களோட சுமன் அண்ணா நேற்றைக்கு முன்தினம் வந்தான் வீட்டை வந்து அப்பா கிட்ட வந்து அது சொல்லிச்சுது, அப்பா ஒரு 6 நாளாக எனக்கு இவ்வளோத்த ஒரு குத்தா கிடக்கப்பாண்டு. அப்போ அவர் வந்து கேட்ட இந்த மீனிங் என்னன்னு சொன்னால் இப்போ அப்பாவுக்கு வந்துட்டு ஹார்ட் அட்டாக் வந்தது வைப்பாக செஞ்சதானே, ஒருவேளை அப்பா வந்து இடத்தை மாறி சொல்லிட்டேன்னு சொன்னால் அதுக்கு ஒரு சந்தோஷம், ரைட் எனக்கு அது இல்லை அப்படின்னு வாக்கி 2 ஓட்டு வந்து அப்பாவுக்கு அப்பா இவ்விடத்தில் எனக்கு குத்து, அப்பா உனக்கு ஓடுதுன்னா அதுதான் சாமான் அப்பா. அப்பா சொன்னா ரைட் அதுதான் சாமான்டா அப்பா. நம்ம அந்த உண்மையாக அந்த ஒரு இந்த சிரிக்க கொண்டக்காண்டி அவர் சொன்ன விதத்துலேயே நான் சொல்லி காட்டுறேன் வந்து அப்போ சும்மா ஒரு குத்தோட வந்தவனுக்கு அதுக்கு பிறகு அந்த குத்து இன்னும் கூடுற மாதிரி போயிட்டுது. சரிதானே. அப்போ நான் சொன்னேன் சரிடா மேபி இருக்கலாம், இருந்தாலும் உண்ட வயசுக்கு அந்த மாதிரிக்கு அவ்வளோ பெரிய இஷ்யூவாக இருக்க வாய்ப்பு இல்லை, பட் இருந்தாலும் கொஞ்சம் கவனிச்சு கொள்ளு அப்படின்னு சொல்லி போட்டு நானும் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி போட்டு பகல் நாங்கள் வீடியோ எடுக்க இறங்கி வெளியில் போட்டோம். இருந்தாலும் பிறகு மெனங்க கீழே ஒரு பின்னேரம் போல் நான் கால் பண்ணான் இப்படி குத்துன்னு சொன்னோன்னு ஃபோன் பண்ணி கேட்போம் என்ன சொன்னால் சில சும்மா அந்த வாய்வு குத்துகள் அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமான ஆக்களுக்கு வந்து ஒரு நெஞ்சு குத்து மாதிரி வரும், அது சும்மா இடக்கிட்ட இருந்துட்டு வரும் வந்து. ஆனால் அவன் ஒரு கண்டினியூவாக ஒரு பெயின் ஒன்று இருக்குன்னு சொன்னனால அவளுக்கு கால் பண்ணி நான் ஒரு விசாரிப்பு பண்ணி அவன் வந்து எடுக்கலை. இப்போ ஒரு 2-3 நாளாக ஆள் நான் காணவும் இல்லை. வீடியோவில் பார்த்தா ஆள் வீடியோ ஒன்று போட்டிருக்கார். அப்போ அதுலேயும் வந்து ஆள் அதை மென்ஷன் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் உடம்பேலான மாதிரி. அப்போ அண்ணி வந்து கதைக்கிறான்னு எல்லாத்துக்கும் காரணம் வந்து ஒரு ஆக்கள்கிட்ட ஒரு கண்ணூர் தான். அதாவது வந்து என்ன சொல்கிறது, நம்ம எல்லாத்தையுமே வெளிப்படையாக காட்டுறதானே. நான் இல்லைங்கிற சகோதரம் எல்லாருமே நான் கொடுத்த பாதையிலேயே வந்து நட போடுற ஆக்கள் தானே. அப்போ அதால் வந்து எல்லாத்த கண்ணும் ஒரே மாதிரி இல்லை, நம்ம வந்து எல்லாத்தையும் காட்டு நாங்கள் என்னத்தை சொல்கிறது, நம்ம இதால் தான் மேலே வந்தோம். ஸோ வந்து அவங்களும் சந்தோஷப்படட்டுமென்று போட்டு செய்கிறது இது அவங்களும் சந்தோஷப்படட்டுமென்று போட்டு நாங்கள் காட்டுறது. ஆனால் அவள் சொல்கிறதுலேயும் ஒரு வகையில் சில உண்மைகள் இருக்குத்தான். அப்போ 2-3 நாளாக ஆளை காணையில் எப்படி பார்த்தாலும் வருவான் வீட்டை வந்து நார்மலாக இரவில் சரியால் வந்து வரும். ஏன்னு சொன்னால் எங்களோட வீட்டை வந்து ஃபைபர் நெட்வொர்க் இருக்குது. ஃபைபர் நெட்வொர்க் இருக்குன்னு சொன்னால் இப்போ எங்களோட சுமன் அண்ணாவாக இருக்கட்டும் பெரிய அண்ணாவாக இருக்கட்டும் யார் என்றாலுமே வந்து அந்த வீடியோ அப்லோடிங்க்கு வந்து அதை யூஸ் பண்ணுவாங்களே. ஏன்னு சொன்னால் அது கொஞ்சம் ஸ்பீடாக வந்து அப்லோட் ஆகும், மற்றது ஃப்ரீயும் தானே.
அதால் அவங்க டேட்டா போட தேவையில்லை. அப்போ நானுமே வந்து எல்லாருக்கும் பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கேன், நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலான்னு. அட்லீஸ்ட் அதுக்குண்டாலும் வருவான். ஆனால் இப்போ நேற்று வீடியோவும் போடல 2 நாள் வீடியோ. அப்போ நீ இப்போ பார்த்து வீடியோ முதல் போட்டுரு 3 நாள் போட்டு. ஓ மை காட். அப்போ இப்போ இங்கே போட்டானால அதுதானே தெரியுது இல்லை, அதான் பாப்போம் முடிவு எடுத்தது. அது சரியா. அப்போ வந்து ஒரு கால் ஆளை ஒருக்கா போய் பார்ப்போம்ண்டு ஓட்டு தான் இப்போ விளக்கிட்டு இருக்கோம். அப்போ போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் அனூட வீடு இருக்குது, அடுத்த மெல்லாவின்ற வீடு இருக்குது, அடுத்ததாக தான் மாண்ட வீடு வேற போகுது. அப்போ சும்மா போகிற நாங்கள் அப்படியே அணுவுடையும் சும்மா 2 பாடியை விட்டுக்கொண்டு அப்படியே வந்து சாந்திகிட்ட போய் என்ன மாதிரி அன்றைக்கு 25 தான் ஒரு ஹோலி தான் பண்ணான்னு சொல்லி சும்மா சாடையாக தானே விற்கொண்டு சொல்லி போட்டு வரல 2 ஹோலி உண்டு சொன்னான். 2 25க்கு மட்டும் சொன்னான். என்ன யோக்கண்டாடாப்பா அவளை எனக்கு ஃபோன் பண்ணி தான் வீட்டை வந்தவள் தானே, அதுக்காண்டி குறையாண்டி இல்லை நான் சொல்கிறேன் நடந்த விஷயம். அவளை எனக்கு சொன்னால் நான் சொல்கிறேன். அந்த கோழி வீடியோ பார்த்துட்டு ஃப்ரான்ஸ்லேருந்து ஒரு அக்கா கால் பண்ணான். கால் பண்ணி கேட்டால் அப்படி சார் நீங்கள் தம்பி கோழி கொடுத்த வீடியோ பார்த்தான், கோழி நிற்கிதோ ஒன்று கேட்கும் வந்து சொன்னாலாம் கணக்கே வேணுமாக்கா நிற்கிதான்னு இத்தனை வேணுமெண்டா சொன்னால் ஒரு 3 மாதிரிக்கு வேணுமெண்டா. அவள் சொன்னாலாம் யாருக்காண்ட அம்மாவுக்கு தாக்கி வந்து என்று சொல்லியும். அப்போ சொன்னாலாம் உண்மைக்குமே இப்போ தற்சமயம் இல்லைக்கா 3 நீங்கள் அம்மாவுக்குன்னு சொல்கிறவரையா 2 தரலாம், சரி இவன் 3 கூட பரவாயில்லை அப்படின்ட்டு சொல்லியும். அப்போ கேட்டாவாம் என்ன விலையண்டு. இவ்வளோத்துக்கும் வீடியோவில் விலையெல்லாம் அவள் சொன்னவள். அதாவது 1 கிலோ நாட்டுக்கோழி இறைச்சியை வந்து 3000 போகுது வழியில். நாங்கள் வாங்கின அந்த கோழி வந்து அது 1.5 கிலோ இறைச்சிக்கிட்ட நின்றது. அப்போ அவள் 4500 இறைச்சி கணக்கு பார்த்தேன். ஆனால் அவள் கோழி கணக்குக்கே வந்து 3000 ரூபா படி 3500 போகணுமாடா. நீ செவல் சாதாரணமாக அந்த நான் பண்ண செவல் ஒரு 4500 5000 வரும். அப்போ அவள் 3000 ரூபான்னு சொல்ல, நானும் சகோரம் தானே இப்போ சந்தோஷத்துக்காண்டி ஒரு 25 நான் கொடுத்துட்டு வந்தேன். அப்போ இதை பார்த்துட்டு அந்த அக்கா ஃபோன் பண்ணுவேன். உண்மையிலே வந்து இப்போ தாய்க்கன்று சொல்லி ஒரு அவசரமாக வந்து கேட்குள்ள என்ன செஞ்சுருக்கோன்னு சொன்னால் விலை கேட்குறது நார்மல். அப்போ என்ன விலைன்னு கேட்க ஈவன் அந்த வீடியோவில் வந்து அவள் விலை சொன்னவள் இல்லை, அதாவது சந்தையை கொண்டு வரான் 3500 4000 ரூபாய்க்கு கொடுப்பேன்னு சொன்னதால் இவா ஃபோன் பண்ணி நார்மலாக இப்போ நானேண்டா எப்படி செஞ்சுருப்பேன் அப்படின்ற சொல்லுவேன். நான் சொன்னால் நான் வழியிலேருந்து கால் பண்ணுறேன் அப்படி சொன்னால் கால் பண்ணி சார் இப்படி நான் உங்களோட வீடியோ பார்த்தேன், அதில் வந்து தம்பிக்கு கோழி கொடுத்தீங்க ஏதோ 3500 சம்திங் ஏதோ சொன்னீங்க, சரி நான் ஒரு 4000 படி தாரன், ஒரு 3 கோழி எனக்கு தாங்க, இல்லாட்டி ஈவன் 3500 நான் தாரன், 4 கோழியை 3 கோழி எனக்கு தருவீங்களோ அப்படின்ட்டு கேட்கையும் வந்து என்ன விலைன்னு கேட்க சொன்னாலாம் அது 3500 வருமாக்கான்னு சொல்ல. என்ன அப்போ தம்பிக்கு என்ன இப்போ 3000 ரூபா கொடுத்தீங்க இங்கே வர ரெண்டாவாம். அப்போ இவ சொன்னாலாம் என்ன அதக்கா என்ன சொல்கிறான் அவன் தம்பி தானே, மற்றது அவன் 3000 ரூபான்னு இல்லை தானே 20000 ரூபா வந்துட்டு போனோம். அப்போ இப்போ நீங்கள் தம்பிக்கே 3000 ரூபா கொடுத்தீங்கன்னா அப்போ அவன் 20000 தந்தோன்னு நீங்கள் 25 தருவீங்களோ இல்லைதான்டா. அப்போ அது தம்பிக்காக்கா அப்படி கொடுத்தாண்டா. என்ன சார் சொல்கிறீங்க 3500 வேண்டா திருப்பி. அப்போ இவளுக்கு ஒரு மாய் போட்டு என்னடா இப்போ ஃப்ரான்ஸில் இந்த எடுத்து கோழிக்கு பேரம் பேசுகிறாவே அப்படின்னு சொல்லி போட்டு அதுக்கு உண்மையாக நான் திருப்பியும் சொல்கிறேன், நான் குற்றம் கதைக்கல. இருந்தாலுமே என்னை பொறுத்த வரைக்கும் அது உண்மையாக ஒரு பிள்ளையான விஷயம் தானே, நீ இல்லையன்றையோ என்னடா இப்போ ஒரு சந்தைக்கு கொண்டுனா ஊர்லேயே வந்து 3500 4000 ரூபா விற்கிறத வந்து நீங்கள் எடுத்து கவல்கள் 3500 ரூபா உண்மையிலே வந்து சரி எங்களை கூட விடுங்க. நான் உண்மையாக என்னையே போன் பண்ணி கேட்டுதான் ஓகே இட்ஸ் ஓகே பிரச்சனை இல்லை நீங்கள் அந்த விலைக்கு எடுங்கன்னு சொல்லியிருப்பேன். இவள் மேலே எங்களோட அக்காவாக இருந்தாலும் அவைன்ற நிலைமை கொஞ்சம் கஷ்டம் தானே. அப்போ இவள் 3500 அப்படி கேட்ட உடனே பிறகு சொன்னான் ஒரு 3200 கூட மாட்டேங்கன்னு கேட்டான். இது அடுத்தவராப்பா, இது அடுத்த பிள்ளைராப்பா. ஓ 3200 போட மாட்டேங்கன்னு கேட்டான். அப்போ இவளுக்கு ஒரு மாதிரி போயிட்டு தானே. அப்போ இவள் வந்து இப்போ நான் ரெண்டாவுமே சொல்லியிருப்பேன் சரி ஓகே அக்கான்னு சொல்லியோ சந்திங்க சொல்லியிருப்பேன். ஆனாலும் அவள் தண்ட ஒரு நிலைமை அவள்கிட்ட பாடம் கொஞ்சம் இருக்கம் தானே. அப்போ அவள் சொன்னாலாம் மேலேயாக்கா இந்த கோழி எல்லாம் வெயிட் ஆனது வெளியில் கொடுத்தா கூட விதைக்கு விற்கலாம் ரெண்டு சொல்ல சொன்னாம். சரி போனால் போகுது நான் 3500 அப்படியே தாரன் ரெண்டு சொல்லி போட்டு சரியாக 7000 ரூபா காசு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டாவாம். சரிதானே இவள்கிட்ட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போட்டு சொன்னாம் இது ஒரு அக்கௌண்ட்டை வீட்டை கொடுத்துவோம் வீடு நெல்லி அடிக்க பிடிக்காது அதுதான். அப்பவே அவளையே கார்லேயோ பைக்லேயோ இன்னத்துலையோ கொண்டு இது தேவையில்லா வேலையடாப்பா. இதை கொண்டு வீட்டை கொண்டா இங்கேருந்து இப்போ சாதாரணமாக ஒரு ஆட்டோ நெல்லி அடி பிறகு 1000 ரூபா வேணுமேடா. அப்போ யோசிச்சு பாரு. அப்போ
மனுஷர் வந்து எத்தனை விதமாக இருக்கிறவன்ட்டு பார்த்தீங்களோ என்ன. இப்போ அதுக்காண்டி நான் உண்மையாக சொல்கிறேன், இப்போயும் எங்களோட வீடியோக்களை விரும்பி பார்க்குற வெளிநாட்டுக்காரர் அதிகம். இந்த வீடியோ நீங்களுமே வந்து பார்ப்பீங்க. நீங்களே ஒரு நிமிஷம் உங்களோட மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்க, அவளுக்கு அப்படி ஃபோன் பண்ணி கேட்டது சரியான. அதுக்காண்டி இப்போ பேரம் பேசுகிறதோ விலை குறைக்கிறதோ அதெல்லாம் தப்பே இல்லைடாப்பா. ஈவன் நாங்களடா கோழியை பிடிச்சி அதை உரித்து தராசில் போட்டு நிறுத்து வெயிட்டும் காட்டினாங்க. இவ்வளோத்துக்கும் விலையும் சொன்னாங்க. 1 கிலோ நாட்டுக்கோழி வந்து 3000 போகுதுண்டேக்க, 1.5 கிலோன்னு சொன்னால 4500 ரூபா வரும். அப்போக்குள்ள அதை விட அங்கேருந்து அடிச்சிடாப்பா என்ன சொல்லாம. இப்போ சரி ஊர்லேருந்து அடித்து ஒரு கொஞ்சம் ஒரு இயலாத அதுக்காண்டி வெளிநாட்டில் உள்ள எல்லாரும் வசதின்னு நான் சொல்ல வரையில. எல்லாருமே கஷ்டம், எல்லாருமே நல்லா இருக்கலாம், சில பேர் நல்லா சில பேர் கஷ்டமாக இருக்கலாம். பட் இருந்தாலும் என்ன ஒரு வீடியோ பார்த்து எல்லாம் படி விளக்கமாக பார்த்துட்டு எல்லாம் எடுக்கிறீங்க. அப்போ சும்மா பாடி கேட்க சரி, நான் சும்மா பாடி கேட்டு போகிறேன். சில பேர் என்ன செய்வாங்க, என்ன சாரு தம்பிக்கு 3000 கொடுக்குறேன், எனக்கு 3500 ரூபா சொல்கிறேன், பாடியை விட்டுட்டு 2500 ரூபா 2 கோழி தாமரைன்னு சொல்லி காய்ச்சிட்டு அப்போ எவ்வளோ ஓமன்னு சொன்னாலும் ஒரு 10,000 போட்டுடுவாங்க. அப்படியான கேட்டகரியிலையும் இருக்கிறாங்க ஆக்கள் வந்து. அப்போ இது வந்து என்ன சொல்கிறது, அதை விட அதுலேயும் இன்னும் பெயினான விஷயம் என்னென்னா கொண்டே கொடுக்க சொன்னேன் நம்மகிட்ட. 2 ஓட்டு 7100 ரூபா போட்டான். சரி நான் மறந்துட்டேன், 7100 ரூபா போட்டான், 100 ரூபா வந்து கொண்டே கொடுக்குறேன். அப்போ வந்து சொல்லாத. அப்போ சாந்தி வந்து சொன்னால் எனக்கும் கொஞ்சம் உண்மையாக அதில் கோபம் வந்துட்டடா. நானும் உண்மையாக விளங்கப்படுத்தி தான் கதைச்சேன். அதுக்காண்டி என்ன சொல்கிறேன், எனக்கு அதுக்காண்டி நான் அந்த அவையில் வெறுக்கையில். ஆனால் உண்மையாக எந்த நிலைமையும் கஷ்டம் தான் தெரியும் தானே. உண்மையிலே அவங்களோட நிலைமை கஷ்டம் தான் வந்து ஏன்னு சொன்னால் இப்போ தெரியாது, ஒவ்வொரு தரும் ஒவ்வொரு விஷயங்களை செய்கிற கடன் படுற கொள்கிறான்னு சொல்லி கஷ்டம்தான். இப்போ நான் கூட கொண்டு போய்ட்டு ஒரு கோழியை வாங்கி போட்டு கொஞ்சம் கூட கொடுத்தாக்க ஆரம்பின ரைட்ஸ் கவர்மெண்ட் இதில் ஒரு சப்போர்ட் இருந்து தான். அப்போ அப்படி இருக்கக்குள்ள ஒரு காலம் வந்த சொல்லக்குள்ள எனக்கு கொஞ்சம் வந்து அது இதாக போய்ட்டு. நான் திருப்பியும் சொல்கிறேன் வந்து இப்போ நாங்கள் ஒரு 3 பேர் இருக்கோம் வந்து. இப்போ நான் என்ன சொன்னாலும் இவங்க வந்து கேட்பாங்கன்னு மெத்தம் இல்லை. இப்போ அவங்களுக்கு இன்னும் ஒரு மூளை இருக்குது, அவங்க அதுக்கு எட்டினபடி அவங்க தங்களை கற்று சொல்லுவாங்களே. இப்போ நீங்கள் அக்னி நீ அக்னி ஒரு சின்ன படியன் நான் சொல்கிறேன்ற காண்டி இல்லாமல் இப்போ நீ வந்து இப்படி கேட்டுருப்பியாங்க யோசிச்சு பாரா. அதை விட இப்போ இங்கே இருந்துட்டு ஒரு கஷ்டப்பட்ட சூழ்நிலை வந்துட்டு போய் கேட்கறது ஓகே வந்து மரும கோடி அதை விட வெளிநாட்டு ஒரு மரியாதைடா அப்போ உங்கள் மீது நீங்கள் வந்து கேட்கக்கூடாது. அதை உங்களுக்கு மழை அதை கேட்குற எங்களுக்கு மழை இல்லை. அதோட இப்போ விலை வந்து பேரம் பேசும்போது இப்போ அவள் வந்து விளங்கப்படுத்திடுவா, தன்னால் முடிஞ்ச அளவு வந்து விளங்கப்படுத்திடுவா மேக்சிமம். அந்த ஒரு டைமில் வந்து யோசிச்சிருக்கணும். அந்த அதை வந்து முட்டையிலேருந்து குஞ்சு பறித்து அதை வந்து வளர்க்குறதுக்கு வந்து எப்படியும் ஒரு 3-4 மாதம் 5 மாதம் வந்து கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க. வளர்த்து அவ்வளோ காலம் வளர்த்து இப்படி ஒரு என்ன சொல்கிற அது பிள்ளைன்ற விட ஒரு மனச்சாட்சி வேணும். பேரம் பேசக்குள்ளடா அவள் ஒரு சில விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணக்குள்ள கொஞ்சம் அது சில பேருக்கு அதுலேயே ஒரு இதாக போயிருங்க. அடையின ஒரு லூசு தான். அதை விட வீடியோவில் வந்து விஷுவலாக நம்ம எல்லாத்தையுமே காட்டி கதைச்சிட்டோமேடா. அதுக்கு பிறகு எடுத்து கேட்டதே ஒரு இதேடாப்பா. அப்போ என்ன சொல்கிறது மனிதர் அப்போ அப்படியானாக்கள்கிட்ட இதுகளை வந்து நம்ம இது என்னத்தை சொல்கிற வந்து அதே நேரம் உண்மையாக சொல்கிறேன். இன்றைக்கும் வந்து நாங்கள் கடவுளுக்கு மாறி இல்லாமல் நேர்மைக்கு மாறி இல்லாமல் தான் செயற்படுறோம். இன்றைக்கு வரைக்கும் எவ்வளோ பேர் எவ்வளோ எல்லாம் வந்து எடுத்து எல்லாம் கதைச்சி கொண்டு இதெல்லாம் செஞ்சு வந்து இதுவரைக்கும் ஒரு ஆதாரம் வந்து எங்களுக்கு எதிராக நாங்கள் காசை வந்து கொள்ளையடித்தோம்னு சொல்லி காட்டில. ஈவன் இந்த வீடியோ இந்த நிமிஷத்துலேயும் நான் சொல்கிறேன் வந்து அப்படி யார்ட்டையும் இருந்தாலுமே கூட வந்து கதைச்சா எங்களுக்கு நேரடியாக கதைச்சி வந்து எங்களுக்கு ரிசீப்ட் அனுப்பினா வந்து அதாவது நீங்கள் ஹெல்ப்புக்குன்னு சொல்லி வந்துட்டு ஒரு காசு எங்களுக்கு அனுப்பி நாங்கள் அதை கொடுக்கலைன்னு சொல்லி உங்களோட மனம் சொல்லி நீங்கள் வந்துட்டு எந்த நம்பருக்கோ கவிதாசன நம்பருக்கோ அக்கினின நம்பருக்கோ நீங்கள் கேட்கலாம். அவங்களோட நம்பர் இல்லையாண்டு அவங்களுக்குன்னு சொல்லி அவங்களோட பேரை நீங்கள் சர்ச் பண்ணாலே நீங்கள் வந்து டிக்டாக்கில் வந்து போய் கணக்கு வேணாம் அதை விட பேர் கூட ஒன்று அக்கினி அடிக்கும் டிக்டாக்ல நெருப்பேரியும் டிக்டாக்ல. அப்போ அவங்கள கூட அடித்து நீங்கள் கண்டாக்ட் பண்ணி நீங்கள் அதை செய்யலாம். உண்மையிலேயே நாங்கள் கூட இப்போ ஒரு 4-5 பேரில் கிட்டத்தட்ட பார்க்க போனால் ஒரு 5-6 பேர் 10 பேர் கூட வரும். சீசனல் வைஸாக வந்து அவங்க சொல்லும்போது அடுத்த நிமிஷமே நாங்கள் அவங்களோட ஹேஸை வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். நம்ம சொல்லவே இல்லாது ஐயோ நாங்கள் அதை எடுத்துட்டோமே அக்கா சாரி நம்ம வந்துட்டு பிற போகிறோன்னு சொல்லி வந்து சொல்லவே இல்லாது. நேற்று கூட எனக்கு வந்து ஒரு அக்கா ஒரு ஆள் ஃபோன் பண்ணி சொல்கிறா என்னென்னு சொன்னால் இப்படி யூகேலேருந்து வந்து காசு அனுப்பினதாம், ஒரு குறிப்பிட்ட ஆள் காசு அனுப்பினதாம் வந்து என்னென்ன இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ண சொல்லின்னு சொல்லி. பட் அவங்க வந்து இன்றைக்கு வரைக்கும் கொடுக்கல. என்ன செய்யலாம் கிருஷ்ணா நீங்கள் வந்து கதைச்சி எதுவும் செஞ்சு தர மாட்டீங்களோ அப்படின்ட்டு கேட்டால்
நாங்கள் என்ன செய்யலைன்னு சொல்லாப்போம், நாங்கள் ஒன்றுமே செய்யலை. அதுக்கு என்ன அப்போ நான் சொன்ன விஷயம் வந்து நீங்கள் உண்மையிலே எனக்கு அனுப்பியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு 100% நான் பொறுப்பு. நான் வந்து சொன்னால் அவங்களோட மெசேஜை வந்து ஃபார்வர்ட் பண்ணாண்டா அவங்க அதை யோசிச்சு கொஞ்சம் டிப்ரெஷனே ஆகிட்டாங்களாண்டாப்பா. அந்த என்ன சொல்கிறது, சில பேர் அப்படித்தான். சில பேர் அப்படி முந்தி எனக்கு ஒரு 10 மணி அனுப்பி போட்டு அது வந்து திருப்பி கேட்டுறாப்பா. ஸோ அப்படியும் இருக்குது வந்து 10 மணி அனுப்பி அதை என்ன டிலே ஆகிட்டுன்னு சொல்லி திருப்பி கேட்டு நான் கொடுத்தேன். நான் வந்து அது வேறு விஷயம், அப்படி இல்லாமல் இருக்குது. அப்போ பிறகு பார்த்தா சேம் அதே ஆளுக்கு வந்து இன்றைக்கு இப்போ நான் பார்த்துருப்பேன் பகலும் வந்து ஒரு ஆள் சேம் பர்சனுக்கு வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட், இந்த காசை வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்கலாம். அது ஆரண்டு அப்போ நம்ம சேம் ஃபீல்டில் இருக்கிற நாங்களா உண்மையிலே வந்து மென்ஷன் பண்ணி சொல்கிற வந்து அழகில்லை. பட் இருந்தாலும் நம்பிக்கை அடிப்படையில் வந்து செய்யுங்கோ. அதே நேரம் நீங்கள் எங்களை நம்பி நீங்கள் எந்த சபையில் எங்கேயுமே வந்து தாராளமாக கதைக்கலாம். அதுக்கு வந்து நான் பொறுப்பு. 1 லட்சம் இல்லை 10 லட்சம் இல்லை எவ்வளோ அனுப்பியிருந்தாலும் அவங்க வந்து ப்ரூஃப் காட்டுவாங்களா இருந்தால் கொடுக்குறேன்னு சொல்லி நாங்கள் அந்த நிமிஷமே வந்து அவங்க சொல்கிறத வந்து செய்வோம். ஈவன் அன்றைக்கே பார்த்துனீங்கன்னா அந்த சும்மா ஒரு சின்ன அமௌண்ட்டு நான் இத்தாலியிலேருந்து தந்த ஒரு 50 யூரோ நான் கொடுக்க தவறிட்டேன்னு சொல்லி வந்து அது நம்ம ஒரு 2500 அடிஷ்னலாக போட்டு கொண்டு போய் தான் நம்ம வீடு தேடி போய் கொண்டு போய் கொடுத்துனாங்க. அது 20,000 காண்டி இல்லை முந்தி ஒரு 3,70,000 நான் லண்டன்லேருந்து ஒரு இடத்து வரியில் குழம்பி நான் வந்து தண்டை காசு திருப்பித்தான்னு சொல்ல சரியாக 1000 ரூபா அவர் கணக்கு பார்த்து 900 வட்டி வந்து 3,70,000 போட்டாங்க, உடனே போட்டாங்க. மேலே அப்படி இருந்தால் தான் பேரை வந்து காப்பாற்றலாம். ஆனால் ஒரு சில பேர் செய்கிற செயற்பாடுகளால் உண்மைக்கும் எங்களுக்குமே அது ஒரு இழுக்குமே தான். அதை என்ன சொல்கிறது, தயவுசெய்து அந்த இந்த வீடியோ கூட யாரும் பார்த்தாலும் எப்படியும் இது போகும்னு நினைக்கிறேன். போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னு சொன்னால் என்ன சொல்கிறது, நாங்கள் அந்த ஃபீல்டு இருக்கிறதால எங்களை மடித்து கேட்குறதால எங்களுக்கே ஒரு மாதிரி இருக்குது. அதால் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. சில பேருக்கு ஒரு இந்த வயசானதுக்குமே நம்ம இருத்தமேடாப்பா அவங்க விடுறாங்கள அதை சொல்லுங்க. ஆனால் என்னட்ட இருக்காங்களோ ஒரு அம்மன் சாலி விட மாட்டாங்கடா. அதனால் பிரச்சனையும் இல்லை. ஏனண்டா என்னட்ட விடாமல் கேட்குற காரணம் வந்து நான் நல்லா இருக்கிறேன், நான் மாடி வீடு கட்டுறேன், காரில் தான் என்னட்ட கேட்க வர காரணம். சில பேர்கிட்ட கேட்குற காரணம் அவங்க வந்து கஷ்டம் மாடி விடலாம். இங்கே கதையே இல்லை. ஒரு ஏழை ஆக்களுக்கு உதவிக்கன்னு அனுப்பினேன்னு சொன்னால் அது 6 ஆளும் கொடுக்க தான் வேணுண்டாப்பா, அது கதையே இல்லை. ஸோ வந்து அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுகளுக்கு நாங்கள் ஒன்றும் செய்யலை, ஏன்னா எல்லாருமே எங்களுக்கு வேணும். ரைட், இப்போ நாங்கள் அனுப்பிட்டு வந்துட்டோம். மூதத்தைவா பார்த்துட்டு போவோம். பாருங்க மேலே பொம்பளை பிள்ளை படிச்சுட்டு இருக்குது பாருங்க. அடே இங்கே வாடுறாப்பா பார்த்தியோ, அத்தனை ஹரீஸ்வரர் மாதிரி சாந்தி டைம் போவோம் மனு டைம் போகணுன்னு பார்த்தா 2 பேருமே ஒரே இடத்துல நிற்கிறாளே வேடாப்பா. ஒரு நாணயத்தின் ஒரு பூ மாதிரி என்னென்றால் ஒரு நல்ல காரியம் சொல்லுவோன்னு வந்தது. ஃபங்க்ஷன் ஒன்று செய்யப்புறம் உன் கவிதாசன் சாமர்த்தியம் சாரி என்ன கல்யாணம் பிறந்தநாள் அது அதுக்கு முன்கூட்டி தான். இப்போ உனக்கு வந்து வாரக்கிழமை கல்யாணம்ண்டா வாரக்கிழமையா சொல்றது, அதுக்கு முன்னம் தானே சொல்றது. அதுதான் அப்படித்தான் வந்து அப்போ அன்றைக்கா இந்த முறை கொஞ்சம் தெரியா, போன முறை ஜெயிலுக்கு வெட்டினோடையா இந்த முறை எங்கெங்க வெட்டுற போது 4-9 அதே நேரம் தாண்டி இப்போ இந்த வீடியோவில் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் அந்த கோழிக்கதை பிரான்ஸக்கான கோழிக்கதையை தான் நான் காய்ச்சேன். சம்பந்தம் இல்ல ரியாக்ஷன் நீ அறிஞ்ச சம்பவம் பிரான்ஸ்ல இருந்து எடுத்து அதான் அந்த விலையை பேசின பற்றி என்ன இல்லை சார் இங்கே வா, இதில் என்ன பர்சனல் இங்கே வா. எந்த நீ வந்து நான் உன்னோட கோழி வாங்கின வீடியோ பார்த்தா நீ அடுத்து வா. நீ வாட்டையும் போது நீ பர்சனலா புதுக்கோளா இல்லை அதுக்காண்டியே நான் இப்போ என்னண்டா நீ பர்சனல்ன்ட்டு இல்லை. அது இப்போ நாங்கள் ஆளை மென்ஷன் பண்ணல, இடத்தை மென்ஷன் பண்ணல, நாங்கள் எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஆனால் உண்மையிலே எனக்கே அது கொஞ்சம் கவலையாகப்படும். ஏன்னா ஊர்கோழி வந்து ஒரு கிலோவே என்ன 1500 என்ன சாரி 3000 ரூபா போகுது என்ன. அப்படி இருக்கக்குள்ள எடுத்து என்ன சொல்லாமல் நான் வீடியோலாம் பார்த்து போட்டு 3000 சொல்லி அப்புறம் 3200 கேட்டால் ஆக மோசமேடா. விளையிலையே நீ இல்லை ஏடா ஒற்றை காலில் சொல்கிற அதான் நீங்கள் இப்படி திக்காண்டா அவன் கவர் பண்ணுற கஷ்டம் இல்லை, கொஞ்சம் கிட்ட வாங்கப்பா. சவரங்கள் வந்து கிட்ட வருதுகள் இல்லையாப்பா.
எல்லாம் எல்லாம் வந்து மாணவியை கூட்டிட்டு போக வந்தாங்க கூட்டி கொண்டே படிப்பிக்கிறோம். அरे நீயே படிப்பிக்கிற அப்போ அவள் நல்லா வந்துடுவா. ஓ அந்த நேரம் சாந்தி தான் எனக்கு படிப்பிச்சவள் வந்து. ஐயோ கடவுளே 5ஆம் ஆண்டு நான் படிக்கிறேன். சாந்தி என்ன சைக்கிள் ஏற்றி கொண்டு பிசி டியூஷன் விட்டு வரைக்குள்ள நான் வந்து பின்னிக்கு இருக்கிறது. சாந்தினி பக்கத்து பவித்ராக்கா 2 பேரும் வந்து வருவீங்க. மாக்கள் காய்ச்சி அதுக்கு ஒரு குண்டு காயத்ரியக்கா கீர்த்தனா காயத்ரியோ குண்டு குண்டு கீர்த்தனா காயத்ரி இன்னொரு ஆள் அந்த சரியா அந்த உபேரா முடக்கில் விட்டுட்டு வரீங்க. அப்போ அங்கே இருந்து வரைக்குள்ள நான் பின்னிக்கு இருந்தோண்டு வர்றது வந்து கதையாளந்தோண்டு வருவேன் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் ஒரு காலண்டா. அப்போ லண்டன்ல இருந்து கேப்ரி ஹலோ ஹலோ வணக்கம் தம்பி. வணக்கம் அண்ணா. என்ன சாரி நீங்க தம்பி தான், பட் நான் அண்ணான்னு சொல்லி கேட்கிறேன். உங்களுக்கு இவ்வளவு நாளா அடிச்சு கலைச்சு இன்றைக்குதான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு மேல நான் அடிக்கிறேன், நீங்கள் எடுக்கவே இல்லை. உண்மையிலே எனக்கு இப்படியான கதை வேணும் மேஞ்சுலாப்பம். அந்த ஒரு சில பேர் ஊர்ல இருந்து அடிச்சு போட்டடி சொல்றேன் என்னமோ உங்களுக்கு வெளிநாட்டு கோலண்டா தான் அடிப்பியலாண்டு. அப்படிதான் ஒன்றுமே இல்லை. கூட வெளிநாட்டு கோலம் நான் எடுக்கிறதே குறைவு தெரியுமா? உண்மை அடி இவர் ஆதாரம் இல்ல. ஓ நீங்க வந்து பிஸியான ஆள் தான் இல்லையா? பிரபலம். மற்றது வந்து நான் வடமராட்சி அந்த பத்துல நீங்க நல்ல செயல்படுறீங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு எடுத்து வாழ்த்துக்கள் சொல்லுவோம்னு எடுத்தேன். கட்டாயம் சொல்லுங்க. அப்ப பார்த்து இருக்கா நூடுடி வாழணும்ண்டு உங்களோட செயல்பாடுகள் நல்லா இருக்குன்னு சொல்லி வாழ்த்துக்கிறேன். நீடூடி வாழணும்ண்டு நீங்களும் நீடூடி கால வாழணும். எங்களோட வீடியோக்களை பார்க்கணும். இன்னும் வடிவா சிரிச்சு கிரிச்சு சந்தோஷமா ஒரு கல்யாணத்தை கட்டி வடிவா வாழணும்னு நானும் பார்த்துறேன். மேலா ஸ்கூல்லாம் படிச்சேன்னா நீங்கள் படிப்புலயும் ஒரு பிரபலியம் அந்த கேள்விப்பட்டினான்னு சொல்லி உங்களோட திறமைய மலங்கடிக்கிறதுக்கு எத்தனை பேர் பின்னால எல்லாம் சுத்தி செய்யறானோ கவனமா இருங்கோ. அது வந்து நீ உங்களோட திறமை இந்த காய்க்கிற மரத்துக்கு தான் கல்லறி விழும். உங்களோட செயல்பாடு உண்மையா ஒரு விதத்துல எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. எளிய மக்களுக்கு நிறைய செய்கிறீங்க. ஒரு தரம் செய்யாத நீங்க செய்யறீங்கன்னு உண்மையா எனக்கு சந்தோஷமா இருந்து. இப்ப நீங்க அந்த உதவி திட்டம் செய்கிறீங்கன்னு கேள்விப்பட்டதான். அப்ப சரி உங்களுக்கு எடுத்து கலைப்போம். என்ன இருந்தாலும் ஊர்க்காரன் சொல்லி போட்டு உங்களோட விஷயம் எங்களுக்கு தேவை இருக்கு. அப்ப அதனாலயா உங்களுக்கு எடுத்து சொல்ல மட்டும் ப்ளீஸ் பண்ணி எனக்கு ஒரு ஆன்சர் பண்ணுவோம். இப்ப என்னென்றால் இந்த இடத்துல வந்து எங்களோட அக்கா பக்கத்தை நிற்கிறா. உங்களோட கதையை கேட்டோன்ற மாதிரிக்கு ஒரு கேள்வி ஒன்று கேட்டா உண்மையிலேயே வரவேற்கத்தக்க கேள்வி என்னென்றால் கேள்விப்பட்டேன்னு சொல்லிக்குள்ள அப்ப நீங்கள் பாக்குறீங்களே மாதிரி ஒரு கேள்வி அவள் கேட்கிறாள். உங்களை பதிலுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்றீங்க டக்குன்னு? உண்மையா சத்தியமா இப்ப ஒரு இப்ப ஒரு 6 மாசமா நான் உங்களுடைய பாக்கல. உண்மையா சொல்றேன், 6 மாசமா நான் பாக்கல. ஆனா அதுக்கு முதல் எல்லாம் பாக்குறேன் நான் கண்டிப்பா. நீங்க கதைச்ச ஒவ்வொரு கதையுமே எனக்கு செருப்பா அடிச்சமே கிடக்கு. ஏனென்றான நான் வந்து உண்மையா சொல்றேன். உங்களுக்கு என்ன மாதிரி புரிஞ்சோளோ எனக்கு தெரியாது. நான் மேபி ஹெல்பிங்க விரும்பி பார்த்துருப்பாரு நினைக்கிறேன். வந்து கூட அதுக்கு முதல் உள்ள வீடியோ எல்லாம் பாக்குறேன் நான். எல்லா சம்பவங்கள் அங்க போடுறீங்க ஒரு அந்த வெளிநாட்டு பயணங்கள் அந்த இதுகள் எல்லாம் அந்த மக்கள் இந்த சேவைகள் எல்லாம் பாக்குறாங்க. அது கடைசியில கொண்டு வந்து உங்களை அரசியலுக்குள்ள விடுற அளவுக்கு வந்துட்டாங்க வந்து சொல்லி அப்படி எல்லாம் பாக்குறேன். மற்றது ஊர்காரன்னு சொல்லி இப்ப வடமராட்சியான சந்தோஷமா இருந்துச்சு. அப்ப உங்களோட கதை போகணும் என்ன செய்வோம் போட்டு நான் நடத்தினான். அப்ப நீங்க எடுக்கல சரி ஓகே விட்டுட்டேன். ஓகே சந்தோஷம் அண்ணா. எடுத்ததுக்கு நன்றி. என்ன வாழ்த்து சொன்னதுக்கும் நன்றி. நான் வந்து இப்போ வேற ஒரு அலுவலாக வந்தேன். ஸோ முடிச்சு கொண்டு கதை இப்போவா நீங்கள் யாருக்கும் ஹெல்ப் பண்ணுவோம்னு சொன்னால் நீங்கள் திருப்பி அடியுங்கோ. நம்ம நல்ல ஒரு ஆக்களாக பார்த்து இனி வந்து பார்க்குற ஆக்களெல்லாம் அப்படி தான் இருக்கும். வந்து அவ்வளோ கஷ்டமான ஆக்களாக பார்த்து எடுத்து தான் நாங்கள் செய்வோம். அதில் மாட்டோம். எந்த ஊர்க்காரன் அடிச்சு வைங்கோ. எனக்கு உரிமை இருக்கு உங்களோட கதைக்கிறதுக்கு. பட் என்ன என் பேரை அடிச்சு வைங்கோ. என்ன அவசரம் மட்டும் உங்களுக்கு அடிப்பேன். எனக்கு ஆன்சர் பண்ணுவோம். அவசரம் வேண்டாம் போட்டு வந்து அடிங்க எனக்கு. மற்றது நீங்கள் ஆன்சர் பண்ணாட்டி உங்களோட அண்ணாவோ தம்பியிட்ட நம்பரை தாங்க நான் மெசேஜை பாஸ் பண்ணி விடுறேன். நான் உங்களுக்கு அக்கினி இந்த நம்பரை அனுப்பி விடுறேன். பின்னையா ஆறது எரிமலை எப்படி எனக்கு ஒரு இன்னொரு உதவி செய்ய சொல்லுங்க சொல்லுங்க. ஏனென்றா
நான் ஒரு பூங்கா வந்து குடத்தினையில நாங்க டியூட்டரை நடத்துறோம். அந்த பூங்காவை ஒரு வீடியோ எடுத்து போட முடியும். சரி, பூங்காவை நாங்க பூக்க பண்ணிவிடுவோம், ஒரு சிக்கலும் இல்ல. நான் ஆறுதல் அடிக்கிறேன் காயப்பமா. நம்பரை போட்டு அந்த அசிஸ்டன்ட் அப்படி ரைட். ஓகே 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 ஓகே. என்னால புரிஞ்சிக்கவே முடியலே. கொஞ்சம் தீவிரதா இருந்திருக்கிறேன். இல்ல அதான் நான் சொன்னனே வந்து, அதாவது மக்கள் வந்து பலவிதம். ரைட், அதுல அவர்ல குற்றம் இல்லை. ஆனா அவர் அடிச்சிருக்கலாம், அது உண்மை. மற்றது இன்றைக்கு நீங்கள் வ்ளாக் வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் கூட தெரியும். வந்து ஒரு ஆள் எனக்கு அவர் 3 வருஷமாக அடித்து எடுக்கலேன்னு சொல்லி இன்றைக்கு நான் கதைச்சேன். அப்போ அப்படியெல்லாம் இருக்கக்குள்ளே வந்து என்ன சொல்ற, ஒரே இதை வந்து நம்ம திருப்ப கதைக்கிற வந்து சரியில்லை தானே. ரைட். அப்போ அந்த வகையில் நான் வந்து விஷயத்துக்குள்ளே கேள்விப்பட்டேன். விஷயத்துக்குள்ளே வரும். என்னன்னு சொன்னால் என்ன சாமான் வச்சு சாப்பாடு. அப்போ என்ன இப்போ ஏஞ்சல் இஞ்ச நிற்கிறீங்களே? படிப்பு பாருங்கப்பா. நீ வேர்ல்டே படிக்கிற அக்காவை இருந்தால் எனக்கு வைக்காத. சாந்திகிட்ட படித்தேன் உண்மையிலே. அவள் வந்து ஜெயவீரசிங்கம் சார் இங்கிலீஷில் எங்கட ஒரு பிரபலியமான ஒரு ஆசிரியர் ஆள் இருந்தார். அப்போ அவர்கிட்ட வந்து படித்த முறையில் வந்து அவள் இவன் இப்போ விட பாருங்க வந்து ஒரு சில இடங்களில் அவள் அந்த இங்கிலீஷ் வார்த்தைகள் கலந்து தான் அவள் வந்து கதைப்பாள். ஏன்னு சொன்னால் அவ்வளோ தூரம் அந்த அந்த ஒரு அந்த படிப்பு அவளுக்கு இன்னுமே வந்து ஞாபகம் நிற்கிது. அந்த வகையில் உண்மையிலே அவளுக்கு ஓ லெவலில் கூட இங்கிலீஷ் கேஸ் என்ன இல்லை பெரிய விஷயம். நீ என்ன எடுத்த நீ 3 வாரம் தான் நீ பாஸ் பண்ணி சொல்லுவா. ஏன்டா அவரு தெரியும் எடுக்க மாட்டான் வந்து, அதெல்லாம் தான் கொடுத்தது. உண்மையாவா? கடவுளே, அப்ப பரவாயில்லை. எனக்கு இப்போ தெரியாது. கொஞ்சம் கிட்ட வாங்க வந்து ஒரு 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 லிப்டிக் இல்லைன்ற காரணத்துக்காக நீ வெட்கப்படுறிய சாந்தினி. சரி, கணக்கு வேண்டாம். நான் சொன்னது பொய்யின்டா. நான் இப்போ ப்ரூவ் பண்றேன். அந்த ஏபிசி சொல்லு. அனு சொல்லு. நீ பாரு ஏஞ்சி சொல்லி பாரு அத்தத்தை தான் சொல்லட்ட. ஆமா, என்னம்மா உனக்கு ஏபிசி தெரியா? சின்ன அவளுக்கு தெரியும் தானே, அவளுக்கு தெரியும். என்ன வசந்த் சொல்லி கொடுத்தா நான் பார்த்தேன். அப்போ கூட தன்னை சொல்லு நான் யோசிக்கிறேன். சரி, நீ சொல்லு. ஆனா உண்டா இப்ப சிலபஸ் மாத்திட்டாங்க. பழைய ஏபிசிடியே அதை விட என்ன அப்படித்தான் வச்சுருக்கானுங்க. என்ன ஏபிசிடி இப்ப பழச நிக்கிறியோ? 26 பேசிக் எடுத்த கொண்டுதான் என்னென்னாலும் இங்கிலீஷே வரும். அதோட சிலபஸ் மாறி இருக்கும், சப்ஜெக்ட் ரீதியா சிலபஸ் மாறி இருக்கும். அதர்வைஸ் வந்து இந்த 26 எழுத்து தான் பேசிக். அதை விழா காலம் சொன்னாலும் அதை பத்தி இதுதான் இங்கிலீஷ்ல பேசிக். உண்மை, இதுதான் உண்மை. சரி, நீ இப்ப ஒரு இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கிற ஒரு பிள்ளைய போன் பண்ணிக்கள். ஏபிசிடி எத்தனை எழுத்து? 26 தான். அது 2 மணிக்கா ஏபிசிடி 26. சரி, அதுல இப்ப நியூ சிலபஸ்ல எத்தனை? நியூஸ்ல அப்படி இருக்காது தம்பி. என்னன்னு சொன்னா இப்ப தமிழ் எழுத்துல வந்து உயிர் எழுத்து, மெய் எழுத்து. சரி, உயிர் எழுத்து எத்தனை? சரிதான், உயிர் எழுத்து வந்து ஆங்கிலம் வந்து இதுதான் 26 எழுத்து தான். உயிர் எழுத்து எத்தனை தெரியும்? தமிழே தெரியாம இங்கிலீஷ பத்தி கேட்பான். இல்ல மற்ற என்னடா உண்மையா தெரியாது. செலவாசி மாறின ஏஞ்சோ உங்களுக்கு தெரியுமா செலவாசி மாறின? அவளுக்கு அந்த அவளுக்கு மற்றனா இப்போ பிள்ளைக்கு முன்னுக்கு வச்சு அம்மாவுக்கு தெரியாது காய்க்க கூட. ஏன்னா அப்புறம் இது பண்ணல ஆர்கியூமெண்ட் பண்ணல. ஆனா அனுனேப்பால் ஏபிசிடி சொல்ல அவளுக்கு எந்த உலகத்துல இருக்கிறா நீ? அப்ப வாய்பாடு மாறுமா? சிலபஸ் மாறிட்டோன்னா 3 வருமா? வாய்பாடு 15 வந்துருமா? இல்ல அது கணக்கு இல்ல. அதே மாதிரி இது கணக்கு அப்படி மாறாது. அதே மாதிரி இங்கிலீஷ்ல பேசிக் அது சரியா மாறாது. பேசிக் லெட்டர்ஸ் மாறாது. ஆனா இன்னும் வந்து அட்டா இருக்குன்னு நான் சொல்றேன். இப்ப இன்னும் வந்து அட்டா இருக்கு. நோவே நான் ஏற்று. சரி, இங்க வா. நீ படிக்க கோயில் எத்தனை பாடம்? என்னண்டு? கோயில் எத்தனை பாடம்? 8.
யா 8 subject 10 மேத்ஸ் ஃபெயில் தான அது நீ நான் கேட்டது நீ எத்தனை பாடம் எடுத்துருக்கீங்க நீ ஓயில் அடிக்க எத்தனை பாடம் 10 நீ எடுக்க எத்தனை 9 ஒன்று குறைஞ்சிருக்கா இல்லையா அதெல்லாம் குறையலாம் ஆனா இது வந்து நியதி வானம் பூமி அது எப்படி ஏபிசிடி வந்து வார பாடம் குறையலாம் ஆனா ஏபிசிடியில ஒன்று குறையக்கூடாது இனிவரும் காலங்கள்ல வந்து 3 பாடமும் வரலாம் சரி அவ்வளவுக்குள்ள மெயின் பாடங்கள் அதுக்குள்ளே அடங்கி இருக்கும் ஆனா சரி 9 பாடத்தை 3 பாடம் ஆக்கேங்க 26 25 எழுத்தாவே ஆக்கலாம் சரி பாட்டு வாரேன் கொஞ்சம் பேர் வாரேன் நீ படிக்க இலங்கை எத்தனை மாவட்டம் 9 சாரி 20 அது மாவட்டங்கள் அது கன்ஃபியூஸ் எத்தனை மாவட்டம் 25 இப்ப எத்தனை மாவட்டம் அதேதான் இங்க பாரு பிறகு சரி அதெல்லாம் நியதி மாகாணம் எத்தனை மாவட்டம் எத்தனை அதெல்லாம் அப்படித்தான் ஆனா இப்ப வாங்க போனா கோழிக்கு விலை கேட்ட பிரச்சனை இல்லை சரியா நாட்டா கேட்டீங்க ஏன்னா அவங்க தெரிஞ்சிட்டு எப்படியும் அவள்கிட்ட குறைச்சி வேணாம் வேண்டும் அவளை குறைச்சி இல்லையே அது அது என்ன நிலைமை அப்படி வந்துட்டேன் 3 சரிதான் ஏன்னு சொன்னாக்கா இப்படித்தான் ஒரு கோழி 4 வளர்க்கப்படுற பாடு சரி என்றுட்டா வளர்க்கப்படுற பாடு நமக்கு தான் தெரியும் அது மட்டும் வீக்கோக்குள்ள சுயல் போட்டு அதை பராமரிச்சு கீழே சரி கணக்கு வேணாம் நீ ஒரு அக்கா வந்து இத்தனை கோழி வளர்க்குற தங்கச்சிட்டே கோழி அறிவு அப்படி கண்டுவா ஒரு கோழி ஒரு நாளைக்கு முட்டாடும் ஒரு முட்டை முட்டை தான் இடும் சப்போஸ் வந்து அந்த ஒன்றுக்குள்ள 2 கறி இருக்கிறது வாஸ்தவம் சரி மற்றபடி நியதி ஒன்றுதான் சரி நீ சொல்ற இந்த கோழிய எது எந்த கோழினாலும் ஒரு கோழியா இருக்கலாம் புரோயிலரா இருக்கலாம் கல்வெட்டா இருக்கலாம் பேரண்ட்ஸ் அது சரி ஆனா இப்ப முட்டை கொண்ட கோழி வருது முட்டை கோழி உண்டு முட்டை கோழி வந்து இது அடி அந்த முட்டை கோழி வெள்ளை கோழி டெய்லி பெரிய பெரிய முட்டை வருது அதை வகையா பிரிச்சு சொல்லிடலாம் இப்ப நார்மலா ஒரு கோழி 2-3 முட்டை எடுக்குறாங்க சாமி ரெடிமேட் கோழிகள் அப்படியும் இல்லை அப்போ என்னடாப்பா கேட்டேக்கு நான் அப்படி 9 சொல்லிட்டேன் அதான் ஒரு கண்டிப்பா 9 என்ன எங்களுக்கு சிக்கலால் மேல மேல கொண்டுவா அவனுக்கு எப்படின்னா ஒரு இடம் போக கூட இதுல வந்து சத்தம் போட்டு எல்லாத்தையும் குழப்பம் உன்னோட மூமெல்லாம் பிக்காம போட்டு அப்ப அடி மானங்க சாமி மான் சாந்தினி வந்து அந்த நான் தண்டை வீடியோண்டா நான் நடிப்பேன்னா அந்த மாவட்ட கதையை பட்டி போடுண்டாடே நீங்கள் என்ன செய்தியோ யோசிக்கிறார் ஆனா அவன் என்ன பண்ணா 300 போட போறான் இல்லை யோசிப்பாரு ஆனா இல்ல ஆனா அவளுக்கு ஓகே அவளுக்கு தெரியாது இல்ல அவளுக்கு அந்த கேள்வியே விளங்கல மானங்க என்று கேட்ட வந்து இப்ப என்ன சொல்ற வந்து மாகாண பத்தி என்ன கேட்டவே அவள் விளங்கிட்டு வந்தா அவள் இந்த தெரியாண்டவள் இல்லாட்டி மானங்க என்ன மானங்க வேற யாரு மானங்க அந்த நம்மளாம் மான் விட்டேன்னு ஒரு பதில சொல்லியிருப்பா சாந்தினி வந்து அவ்வளோ இந்த வீடியோவில் வந்து சுமனண்டு தான் நாங்கள் மென்ஷன் பண்ணுறாங்க அப்போ திரும்ப இப்படியான கதையும் போய் கொண்டு கேட்க மானண்டேக்கு நாங்கள் கொஞ்சம் நாங்கள் கூட மானண்டு தான் சொல்கிறோம் நாங்கள் அது பிரச்சனை இல்லை கொஞ்சம் நேரம் கலகலப்பா போச்சு தானே என்னத்தை சொன்னாலும் வெரி எங்க நீங்கள் இருக்க கலகலப்பா 2 நிமிஷம் கொண்டு வா அது என்னன்னா எங்களுக்கு சிந்தனை வேற நான் சரி அதை கொண்டு வா அப்போ அதை கொண்டு வா அது உள்ள சிந்தனையை கொண்டு வா இப்ப என்ன சொல்றேன்னா இப்ப ஒரு 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 அறிஞர் வந்து அவர் வந்து அந்த ஒரு ஆக்களை வந்து சிரிக்க வைப்பது எப்படி என்ற ஒரு லெக்சர் வந்து எடுத்துருக்க அவரால் வந்து அப்ப அவரை வந்து கேட்கிறார் என்னண்டு உங்களுக்கு இந்த ஜோக் இப்படி வருதுன்ற அவர் சொன்னார் ஜோக்குன்றது நான் வந்துட்டு யோசிக்கிறேன் இல்லை நீ கதைக்கிற கதையில என்ன அது வரும் சொல்லி வந்து சரி அதே மாதிரி நீ செய்யற செயற்பாட்டே நம்ம அப்படியே வந்து அந்த ஜோக்கா வந்து மாத்துறேன் நம்மளால இப்போ நான் வந்து கேட்டேன் ஒரு கோழி நான் எத்தனை முட்டை எடுமேன்ட்டு ஆனா எனக்கு தெரியாது ஒன்று அடுமண்டு ஒரே பதிலே ஸ்ட்ராங் சரி கோழி கதையை விடுவோமே ஒரு ஆடு எத்தனை குட்டி போடும் ரைட் இங்க வர ஒன்று போடாதோ அப்ப நீ ஏன் முதல்ல ஒன்று சொல்ல 2 சொன்ன நீ குட்டி குட்டி என்ன குட்டி ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டியா அது நான் பக்கத்துலேயே 2 குட்டியாக போட்டேன்
இல்லடி நான் ஒரு லாஜிக் ஒன்று பண்ணேன். இப்போ நான் ஒரு ஆடத்தில் குட்டி போடணும்னா நீ சொல்லணும் 1 போடும் 2 போடும் 3 போடும் சிலவளை 4 போடும் சிலவளை 5 போடும்னு சொல்லலாம். நீ வந்து ஏன் எடுத்தோன்னே 2 போடும் 3 போடும் ஏன் 1 போடாது? அப்போ பிள்ளையே நீ சொன்ன பதில் வந்து திருப்பி ஒரு கேள்வி கேட்காம இருக்கல. இப்போ நீங்கள் என்ன ஒரு கேள்விகள் அதுவும் இல்லையே. நீ ஒரு கேள்விகள் எப்படி இப்படி எல்லாம் கேட்டுக்கொண்டு என்னது இப்படி ஜோக்கு ஏன்னா நான் செய்யற எல்லாமே முட்டாள. அப்ப அதான் நான் தான் அறிவாளி. விளக்குதா? அதுக்காண்டி நீ உன்ன வச்சு அதான் குடிச்சேன்